இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது Yamaha FZ வெர்ஷன் 2. இந்த பைக்கோட கவுண்டர் ஷாஃப்ட்டும் ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டும் வியரான ஒரு ப்ராப்ளம். செயினையும் ஸ்ப்ராக்கெட்டையும் கழட்டிட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா ஸ்ப்ராக்கெட்டோட இன்டர்னல் டீத் ஆல்மோஸ்ட் 75% வியர் ஆகிருக்கு. அதே மாதிரி கவுண்டர் ஷாஃப்டோட எக்ஸ்டர்னல் டீத் 100% வியர் ஆகிடுச்சு. இந்த ப்ராப்ளம் நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஸோ அதனால் நிறையா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி மெக்கானிக்கிட்ட விசாரித்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, Yamaha FZ சீரீஸில் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் அதிகமாக வருது அப்படின்னு. அதை கவுண்டர் செக் பண்ணுறதுக்காக ஏஐயில் கேட்டேன். ஏஐ இன்டர்நெட் டேட்டாலேருந்து எடுத்து அதுவும் Yamaha FZ சீரீஸில் தான் இந்த ப்ராப்ளம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை ரெடி பண்ணுறதுக்கு உண்டான எஸ்டிமேஷன் காஸ்ட் எவ்வளோன்னு சர்வீஸ் சென்டரில் விசாரிக்கும் போது அப்ராக்சிமேட்டாக 8,600 ருபீஸ் சொன்னாங்க. அதோட பிரேக்கப் வந்து கவுண்டர் ஷாஃப்ட் 1,500, செயின் அண்ட் ஸ்ப்ராக்கெட் கிட் 1,800, இன்ஜின் ஆயில் 550, இன்ஜின் கேஸ்கெட்ஸ் அண்ட் கன்சியூமபிள்ஸ் 250, லேபர் சார்ஜஸ் மட்டும் 4,500 ருபீஸ். லேபர் சார்ஜஸ் மட்டும் ஏன் 4,500னா, அந்த கவுண்டர் ஷாஃப்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்க அந்த இன்ஜினை கம்ப்ளீட்டாக டிஸ்அசம்பிள் பண்ணி மறுபடியும் அசம்பிள் பண்ணணும். ஸோ அது கம்ப்ளீட்டாக லேபர் டிபெண்ட். அதனால் லேபர் சார்ஜஸ் கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு யூடியூப்பில் செக் பண்ணி பார்க்கும்போது சில மெக்கானிக்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு புது ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் வாங்கிட்டு வந்து அந்த வியராக இருக்கிற கவுண்டர் ஷாஃப்டில் கரெக்டாக பொசிஷன் பண்ணி வெல்டு வச்சுட்டு மறுபடியும் செயினையும் ரியர் ஸ்ப்ராக்கெட்டையும் மாட்டிட்டு கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கம்ப்ளீட்டாக புது ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் வியர் ஆகிற வரைக்கும் இன்ஜினை நம்ம பிரித்து கவுண்டர் ஷாஃப்டை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதில்லை. எப்படி இருந்தாலும் அந்த கவுண்டர் ஷாஃப்டை கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால் ஒரு டைம் இந்த ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டை வச்சு பெல்ட் வச்சதுனால எந்த விதமான லாஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு புது ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் வாங்கிட்டு வந்து அந்த கவுண்டர் ஷாஃப்டில் வச்சு பொசிஷன் பண்ணேன். இங்கே நான் பண்ண ஒரே தப்பு என்னென்னா, அது வந்து லூஸ் ஃபிட்டாக இருந்துச்சு. அதாவது சின்ன ஷேக் இருந்துச்சு. வெல்டு பண்ணும்போது என்னாச்சுன்னா லைட்டாக ஃபேஸ் அவுட் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன எம்சீல்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்து அந்த கவுண்டர் ஷாஃப்டில் ஃபஸ்ட் அதை அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது ரியர் சைடு ஸ்ப்ராக்கெட்டுக்கு பின்பகுதியில் வந்து நீங்கள் எம்சீல்டு அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஷாஃப்ட் வழியாக அதை புஷ் பண்ணி விஷுவலாக அது பர்பண்டிகுலர் அந்த ஷாஃப்ட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் நார்மலாக பண்ணுற ஆர்க் வெல்டு பண்ணிட்டோம்னா ஸோ இன்னும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, நியூ ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் 125 ருபீஸ், வெல்டிங் சார்ஜஸ் 500, லேபர் சார்ஜஸ் 0. ஏன்னா எல்லாமே நானே பண்ணிட்டேன், சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போக முடியல. அதனால நானே வீட்லேயே எல்லா ஸ்பேனர்ஸ் இருந்ததுனால நானே ரெடி பண்ணிட்டேன். இது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது மெக்கானிக்ஸ் Yamaha சர்வீஸ் சென்டர்ஸில் வேலை செய்கிறவங்க யாராவது இருந்தாலும் இது சரியாக தப்பாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.